உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சென்னை தலைமை செயலகத்தில் நெடுஞ்சாலை பொதுப்பணி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் ஆலங்குளம் வட்டங்களில் 196 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி செங்கோட்டை கொல்லம் 4 வழிச்சாலை முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வட்டத்தில் 108 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தாம்பரம் முடிச்சூர் திருப்பெரும்புத்தூர் 4 வழிச்சாலை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மதுராந்தகம் மற்றும் உத்திரமேரூர் வட்டங்களில் 54 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புக்கத்துறை உத்திரமேரூர் 4 வழிச்சாலை திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டத்தில் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கடலூர் சித்தூர் 4 வழிச்சாலை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் திருத்தணி நாகலாபுரம் சாலையில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே 18 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலம் என மொத்தம் 518 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 4 சாலைகள் மற்றும் இவற்றினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மக்களின் நலனையே முழுமூச்சாக கொண்டு செயலாற்றி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்ட கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம் பாஸ்கர். இந்த முடிவுற்ற திட்டங்களின் பயன்பாடுகள் குறித்த முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? நெடுஞ்சாலைத்துறையால் 518 கோடியில முடிக்கப்பட்ட பாலங்கள் சாலைகளை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளநிலை துறை தொழில் அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் நெடுஞ்சாலைத்துறை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் வழங்கியிருக்கிறார். பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை தேனியில விருந்தினர் மாளிகை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டி முடிக்கப்பட்ட சென்னை ஜாபர்கான்பேட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கட்டி முடிக்கப்பட்ட வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிடங்களை தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். மீன்வளத்துறையில் கட்டி முடிக்கப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன்வளத்துறையில கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களையும் காணொலி காட்சி மூலமாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். சமூக நலத்துறையின் சார்பில் குழந்தைகளினுடைய பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயலாற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கான விருதுகளையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் வழங்கியிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலை பொதுப்பணி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த காட்சிகளை பார்த்தோம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.